நிலையத்தில் நேரம் பகல் 2:30. இனி தொடர்ந்து கேட்கலாம். நேயர்கள் இனி கேட்கலாம் தமிழ் அருவி. இன்றைய தமிழ் அருவி நிகழ்ச்சியில் திருவாசகத்தேன் எனும் தலைப்பில் உரையாற்றுகிறார் நல்லாசிரியர் இலா முத்து லட்சுமணன் அவர்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. தருமபுரி பண்பலை ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மாணிக்க வாசக பெருமான் அருளிச் செய்த திருவாசகம் என்கின்ற நூலிலிருந்து ஒரு அருமையானதொரு வாய்ப்பினை நமது தருமபுரி பண்பலை ஒளிபரப்பு நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறது. திருவாசகத்தேன். மனிதன் மனிதனுக்கு கூறிய அறவுரை திருக்குறள். இறைவன் மனிதனுக்கு கூறிய அறவுரை பகவத்கீதை. மனிதன் இறைவனுக்கு கூறிய அறவுரை திருவாசகம். ஆக திருவாசக தேனை பற்றித்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வள்ளலார் பெருமான் திருவாசகத்தை ஓலைச்சுவடிகளில் எழுதி தன்னுடைய தலை குடுமியில் வைத்துக் கொள்வாராம். சிந்திக்க இருக்கின்றோம். வள்ளலார் பெருமான் திருவாசகத்தை ஓலைச்சுவடிகளில் எழுதி தன்னுடைய தலை குடுமியில் வைத்துக் கொள்வாராம். அப்பப்போ அந்த குடுமியில் இருக்கின்ற ஓலைச்சுவடியை தொட்டு பார்த்துக் கொள்வாராம். எடுத்து படித்து கண்ணீர் மல்க படிப்பாராம். அவர் திருவாசகத்தை இவ்வாறு கூறுகிறார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்லுகிறார். திருவாசகம் எப்படி இருக்கிறதா? நல்ல நற்கருப்பஞ் சாற்றினிலே தேனை கலந்து பாலை கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து அதை உண்ணும் பொழுது எப்பொழுதுமே இனிப்பு சுவை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே சென்றால் திகட்டும். ஆனால் இவ்வளவு இனிப்பையும் கலந்திருக்கின்ற இந்த திருவாசகம் என்கின்ற தேன் ஓட்டாமல் இனிக்கிறது என்று வள்ளல் பெருமான் இங்கு சொல்லுகிறார். மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தை தேன் என்றும் ஆங்காங்கே குறிப்பிட்டு இருக்கின்றார். தேனுக்கு ஒரு பலன், ஒரு சிறப்பு உண்டு. என்னவென்றால் தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவரையும் கெட விடாது. சித்த வைத்தியத்திலே அனுபானம் என்று ஒன்று உண்டு. அதாவது சித்த மருந்தை நாம் உட்கொள்ளும் பொழுது அது நம்மளுடைய உடலில் குறிப்பிட்ட பகுதியை அடைவதற்கு ஒரு ஊடகம் ஒன்று தேவை. அதைத்தான் அனுபானம் என்று சொல்லுவார்கள். சில சித்த மருந்துகளை நெய்யில் கலந்து உண்ணுவார்கள், சில மருந்துகளை மோர் கலந்து உண்ணுவார்கள், சிலது பால் கலந்து உண்ணுவார்கள், மிகையாக தேன் கலந்து உண்ணுவார்கள். இந்த தேன் அந்த மருந்தை உடலில் எந்த பகுதியில் செயல்படுத்த வேண்டுமோ அந்த பகுதிக்கு அதை கெடாமல் கொண்டு சென்று சேர்க்குமா. ஆக இந்த திருவாசகம் என்கின்ற இந்த நூலானது எப்படி தேன் அந்த மருந்தை குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதோ அதுபோல் திருவாசகம் என்கின்ற இந்த தேனானது அன்பர்களினுடைய ஆன்மா என்கின்ற உள்ளத்தை இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. அன்பர்கள், இந்த தேன் எத்தனை ஆண்டுகளானாலும் கெடாது. ஞான சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரர் பெருமான் இவர்களெல்லாம் பாடிய தேவாரம் என்கின்ற ஓலைச்சுவடிகள் தில்லையிலே ஒரு அறையில் பூட்டப்பட்டிருந்தது. ராஜராஜ சோழன் வந்து அந்த அறையை திறந்து அந்த
ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுக்கும் பொழுது பெரும்பாலான பகுதியில் செல்லரித்து போயிருந்தன. ஆனால் மாணிக்கவாசக பெருமான் சொல்ல இறைவன் எழுதிய அந்த திருவாசகம் மட்டும் ஒரு எழுத்து கூட எந்த விதமான சேதாரமும் இன்றி அப்படியே முழுமையாக நமக்கு கிடைத்தது. ஆக தேன் எத்தனை ஆண்டுகளானாலும் எப்படி கெடாதோ அதுபோல் இந்த திருவாசகமும் எத்தனை ஆண்டுகளானாலும் கெடாமல் நமக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அப்படியே கிடைத்திருக்கிறது நண்பர்களே. திருவாசகத்தில் இருக்கின்ற பாடல்களினுடைய எண்ணிக்கை 658. இந்த திருவாசகத்தில் இருக்கின்ற எண்ணிக்கை அடிப்படையில் சில சிறப்புகள் இதில் இருக்கிறது. என்னவென்றால் 658 பாடல்கள் இருக்கிறது. இதனை திருவாசகத்தில் 51 பதிகங்களில் முதலாவது பதிகமான சிவபுராணத்தில் நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று 6 முறை வாழ்கச் சொல்கிறார். பிறகு வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பெருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குயுவார் உள்மகிலும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குயுவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று 5 முறை சொல்கிறார். பிறகு ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி என்று போற்றியை 8 முறை சொல்கிறார். ஆக திருவாசகத்தில் இருக்கின்ற பாடல்களின் எண்ணிக்கை 658. வாழ்க 6, வெல்க 5, போற்றி 8. ஆக இந்த எண்ணிக்கை சிறப்பை வேறெங்கு காண முடியும்? 51 பதிகங்கள் இருக்கிறது. மாணிக்கவாசக பெருமான் தேன் என்கின்ற வார்த்தையை இந்த திருவாசகத்தில் 51 முறை பயன்படுத்தி இருக்கிறார். ஆக இங்கில் இருக்கின்ற அந்த பதிகங்களினுடைய எண்ணிக்கை 51. அவர் பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தை இந்த பதிகத்தில் 51 முறை பயன்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் இறைவனால் எடுக்கப்பட்டதனால், இறைவனால் எழுதப்பட்டதனால் தான் இவ்வளவு எண்களிலே ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது அன்பர்களே. இவர் நமச்சிவாயா வாழ்க என்று இவர் ஆரம்பிக்கிறார் பாடல்களில். ஏனென்றால் இவர் வாத ஊரார் என்று இவருடைய பெயர். மதுரைக்கு அருகிலே இருக்கிறது, 14 கிலோமீட்டர்ல. வாத ஊரார் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியதன் காரணமாக அரிமர்த்தன பாண்டிய மன்னன் இவரை தன்னுடைய முதலமைச்சனாக ஏற்றுக்கொள்கிறான். பிறகு இவருக்கு நல்ல தரமான குதிரைகள் நம் நாட்டிற்கு தேவை என்று அரிமர்த்தன சோழன் நினைக்கிறான். அந்த சமயத்திலே சோழ நாட்டிற்கு பெருவாரியான குதிரைகள் வந்திருப்பதாக செய்தி வருகிறது. எனவே அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய கஜானாவில் இருக்கின்ற பொன் பொருள் ஏராளமாக மாணிக்கவாசக பெருமானிடத்திலே கொடுத்து சோழ நாட்டிற்கு சென்று நல்ல தரமான குதிரையை வாங்கி வருக என்று அனுப்பி வைக்கிறார். அந்த சமயத்திலே இவர் பெரும் பணத்தோடு சோழ நாட்டை நோக்கி செல்லும் பொழுது வழியில் திருப்பெருந்துறை இருக்கிறது. திருப்பெருந்துறையை அவர் நாடும் பொழுது இவருடைய செவியில் சிவாய நம என்கின்ற ஒரு மந்திரம் இவருடைய செவியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஓம் சிவாய நம, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்கின்ற 5 எழுத்து மந்திரமானது இவருடைய செவியில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஒளி வந்த திசையை நோக்கி இவர் செல்கிறார். அங்கு சென்றால் குருந்த மரத்தடியில் குரு வடிவாக நம் சிவபெருமான் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்புற பகுதியிலே 999 தேவகணங்கள் சிஷியர்களாக அமைந்திருக்கிறார்கள். அவர் அமர்ந்திருக்கும் பொழுது இவர் அந்த சிஷியர்களுக்கு பின்புறத்திலே போய் வாத ஊரார் போய் நிற்கிறார். பெருமான் இவரை கண் சைகையாலே தன்னிடத்திலே அழைக்கிறார். அன்பர்களே, பெருமான் அழைத்த உடனே இவர் எல்லாவற்றையும் மறந்து பெருமானிடத்திலே சென்று மண்டியிட்டு அமர்கிறார். பெருமான் தன்னுடைய காலை தூக்கி அவருடைய சிரசின் மேல் வைத்து திருவடி தீட்சை அளிக்கிறார். அந்த சமயத்தில் இவர் யார் என்பதை மறந்தார், இவர் பெயரை மறந்தார், இவருடைய பதவியை மறந்தார், எந்த காரியத்திற்காக இவர் வந்திருக்கிறார் என்பதை அனைத்தையும் மறந்துவிட்டார். முழுமையாக நம் கணினியில் எப்படி ஒரு சாப்ட்வேர் சேஞ்ச் ஆகுமோ அதுபோல் இவருடைய நாடி நரம்புகள், இவருடைய சிந்தை முழுவதும் மாறிவிட்டது அன்பர்களே. பிறகு இவர் அடுத்து இறைவனிடத்திலே கேட்கிறார், சுவாமி, நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும்?
என்னுடைய பணி யாது என்று கேட்கிறார். அப்பொழுது பெருமான் சொல்கிறார், இங்கே இருக்கிறதே திருப்பெருந்துறை, இந்த திருப்பெருந்துறையில் இருக்கின்ற கோவிலை உன்னிடத்திலே இருக்கின்ற செல்வ பொருட்களை கொண்டு இதை கட்டுவாயாக என்று ஆணையிடுகிறார். ஆக இவர் மறந்து விட்டார். இவருடைய அனைத்து செயல்களையும் மறந்து இவர் பெரும் பொருளை கொண்டு கோவில் கட்ட ஆரம்பிக்கிறார். அன்பர்களே, அப்பொழுதுதான் இவர் பாடுவார், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத் அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளர்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று பாடுவார். ஏனென்றால் இறைவன் ஆணையிட்டு விட்டு இறைவன் அந்த இடத்திலிருந்து மறைந்து விட்டார். மறைந்த உடனே எப்படி தன்னுடைய தாயை காணாது கன்று அலறுமோ அதுபோல் தன்னுடைய தாயை காணவில்லையே என்று, தன்னுடைய தலைவனை காணவில்லையே, தன்னுடைய இறைவனை காணவில்லையே என்று இவர் இறைவனை நினைந்து நினைந்து நனைந்து நனைந்து அழுது அழுது இறைவனை உருகி உருகி பாடுகிறார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனும் இனியமையும் குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தாவும் குறைகளர்கே என்று அலறுகிறார். ஆக இவர் முதலில் இறைவனிடத்திலே கேட்ட உபதேசம் நமச்சிவாயா என்கின்ற 5 எழுத்து மந்திரம். எனவே இவர் நமச்சிவாயா என்றே சிவபுராணத்தை ஆரம்பிக்கிறார். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். அடுத்து பல இடங்களில் இவர் நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு என்று சொல்லுகிறார். நாயை விட கேவலமானவன் நான். ஏனென்றால் மாணிக்கவாசக பெருமான் இறைவனை நினைத்தோ அல்லது அவரையே நினைத்து கொண்டு இருக்கவில்லை. கல்வி கேள்வியில் சிறந்து இருந்தமையால் அரிபர்த்தன பாண்டியன் இடத்திலே இவர் முதலமைச்சராக இருந்து நாட்டினுடைய நிலைகளையும் நாட்டிற்கான சேவைகளையும் இவர் செய்து கொண்டிருக்கிறார். இறை சிந்தனை என்பது அறவே கிடையாது. ஆனால் பெருமானே இவரை வலிய வந்து ஆட்கொண்டமையால் நாயை விட கேவலமான எனக்கும் நீ தாயை விட தயாவான தத்துவனாக இருந்து எனக்கு அருள் செய்தாய சுவாமி என்று இவர் கேட்கிறார். அதுதான் நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று பாடுகிறார். தன்னை நாயினும் தாழ்ந்து சொல்றார். திருவாசகத்திலே 63 முறை நாயிற் கடையாய் கிடந்த என்கின்ற வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். நாயன்மார்கள், சைவத்தில் இருக்கின்ற நாயன்மார்களினுடைய எண்ணிக்கை 63. அதை நினைவுபடுத்தும் வகையில் சிவபுராணத்திலே இந்த திருவாசகத்திலே 63 முறை இவர் ஞாயிற் கடையாய் என்கின்ற வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். அதைதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்த திருவாசகத்திலே எண்களுக்கு என்று சிறப்பு இருக்கிறது. பாடல்கள் 658, அடுத்து 51 முறை தேன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த பதிகங்களின் எண்ணிக்கை 51. 63 முறை ஞாயிற் கடையாய் என்கின்ற வார்த்தையை இவர் பயன்படுத்தி இருக்கிறார். சைவத்தில் இருக்கின்ற நாயன்மார்களினுடைய எண்ணிக்கை 63. எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொருவரும் அவரவருடைய கைகளில் இருக்கின்ற ஜானை வைத்து தன்னுடைய உடலை அளந்தால் 8வது ஜானாக இருப்பது அவரவர்களுடைய சிரம். எவ்வளவு பெரிய உடல் இருந்தாலும் அந்த சிரசிற்குத்தான் மரியாதை. அதுதான் முதன்மையானது. ஏனென்றால் அந்த உடலை இயக்குவது அந்த சிரசு. எனவே இந்த சைவத்திலே திருமுறையில் 12 திருமுறைகள் இருக்கிறது. அந்த 12 திருமுறைகளில் 8வது திருமுறையாக திருவாசகத்தை வகுத்து வைத்திருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி. ஏன் 8வது ஆக இதை வைத்திருக்கிறார்கள் என்றால், எப்படி நம்மளுடைய உடலில் 8வது ஜானுக்கு அந்த சிரசே பிரதானம் என்று இருக்கிறதோ, 12 திருமுறைகளில் 8வது திருமுறையான அந்த திருவாசகத்துக்கு சிறப்பு உண்டு என்பதற்காகத்தான். அன்பர்களே, ஜி.யு. போப் என்கின்ற இங்கிலாந்து நாட்டு வெளிநாட்டு கிறிஸ்துவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக. அப்படி வந்தவர் முதலில் தமிழை கற்க நினைக்கிறார். அதன்படி தமிழை கற்றுக்கொண்டு திருக்குறளை படிக்க ஆரம்பிக்கிறார். திருக்குறளை படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த திருக்குறளில் அறம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, வீடு எங்கே என்று கேட்கிறார். அப்ப வீடு பேரு எங்க கிடைக்கும் என்று சொல்லும் போது அன்பர்கள் அவருக்கு திருவாசகத்தை பரிசாக வழங்குகிறார்கள். அந்த திருவாசகத்தை படிக்கும் பொழுது அவருடைய கண்கள் அவரையே அறியாமல் கண்ணீர் சொரிய ஆரம்பித்து விட்டது. நண்பர்களே,
கண்ணீர் சொரிகிறது. திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் இருக்கிறது. ஆனால் வீடு பேறு முக்தி பேறு என்பது திருவாசகத்தில் தான் இருக்கிறது என்று நினைத்து அந்த திருவாசகத்தை படிக்கும் போது இவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அவரை மிகவும் கவர்ந்த ஒரு வரி என்றால் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லக்கூடியதுதான். இதனை இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கை என்கின்ற வரியை இவர் கடிதம் எழுதும் போதெல்லாம் முதலாவதாக இந்த வரியை எழுதிவிட்டுத்தான் கடிதம் எழுதுவாராம். அவ்வாறு எழுதும் போது இவருடைய கண்களில் இருந்து தானாகவே கண்ணீர் வழிகிறது. ஒரு நாள் கடிதம் எழுதும் போது அந்த கடிதத்தில் இவருடைய கண்ணீர் துளி அதில் படுகிறது, சில எழுத்துக்கள் அலைகிறது. அப்பொழுது கடைசியாக இவர் எழுதுகிறார், இதில் என்னுடைய கண்ணீர் துளிப்பட்டு சில வரிகள் சில எழுத்துக்கள் மறைந்திருக்கிறது. இந்த கண்ணீர் துளி என்பது திருவாசகத்தில் இருக்கின்ற இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்கின்ற இந்த வரியை நான் மனதில் நினைக்கும் பொழுது கண்ணில் இருந்து வழிந்த தெய்வீக கண்ணீர் அது. எனவே இந்த கடிதத்தை மாற்றவோ அல்லது அந்த எழுத்துக்களை திருத்தவோ அல்லது அந்த வார்த்தையை மீண்டும் எழுதவோ என்னுடைய மனம் வரவில்லை என்று சொல்லி கடிதம் அனுப்பினாராம். இதனை ஆங்கிலத்தில் இவர் மொழிபெயர்க்கிறார். ஏனென்றால் தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற திருமூலரினுடைய வாழ்க்கைக்கு தான் இந்த திருவாசகத்தை படித்து எந்த அளவில் மனம் உருகி இறைவன் பால் என்னுடைய சிந்தனை சென்றதோ அதுபோல உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி ஜி போப் அவர்கள் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். அன்பர்களே, பாவ வினைகளை தீர்க்கக்கூடியதுதான் இந்த திருவாசகம். இந்த திருவாசகத்தை படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் நம்மளுடைய முந்தை வினைகள் அனைத்தும் அறுபடும், அடுத்த பிறவி நமக்கு வராது. எனவே இந்த சிவபுராணத்தில் பல இடங்களில் இவர் சொல்லி இருப்பார், பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்க்கலல்கள் வெல்க, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான், பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, அல்லர் பிறவி அறுப்பானே ஓ என்று வினைய அறுப்பதும் பிறப்பை அறுப்பதும் என்று பல இடங்களில் பல வரிகளில் இவர் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த திருவாசகத்தை எவர் ஒருவர் ஓதுகிறார்களோ, எவர் ஒருவர் படிக்கிறாரோ, எவர் ஒருவர் தங்களுடைய செவியால் அதனை கேட்கிறாரோ அவர்களுக்கு 21 தலைமுறைகள் நரகிடை வேதனை இல்லாமல் இருக்கும் என்பதை பல நம்மளுடைய சான்றோர்கள் சொல்கிறார்கள். 21 தலைமுறை எவர் ஒருவர் திருவாசகத்தை வாசிக்கிறாரோ அல்லது வாசிப்பதை கேட்கிறாரோ அவர்களுடைய 21 தலைமுறைக்கு நரகம் இருக்காது. 21 தலைமுறை என்பது என்ன? தந்தை வழியில் 7 தலைமுறை, தாய் வழியில் 7 தலைமுறை, மாமன் வழியில் 7 தலைமுறை என்று 21 தலைமுறைக்கு நரகம் இருக்காது. இதனை போற்றி திரு அகவலில் மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். மூவேல் சுற்றம் முரண்உறு நரகிடை ஆளாமே அருளரசே போற்றி என்று சொல்லுகிறார். அதே போல் இந்த சிவபுராணத்திலே இவர் 32வது வரியிலே சொல்லுவார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று சொல்லுவார். ஏனென்றால் நம்மளுடைய உடல், இந்த உடலானது பல பிறவிகளை எடுத்திருக்கிறது. பெரும்பாலும் சொல்லுவார்கள் ஒவ்வொருவருக்கும் 7 பிறவிகள் என்று. ஆனால் 7 பிறவி அல்லது எழும் பிறவி என்பதுதான் சரி. எழும் பிறவி என்றால் நம்மளுடைய புண்ணிய பாவ வினைகளுக்கு ஏற்ப இறைவன் அடுத்தடுத்த பிறவிகளை நமக்கு வழங்கி கொண்டே இருப்பான். நம்மளுடைய உயிர் ஆன்மா என்பது அனாதை. நம்மளுடைய பாவ வினைகளுக்கு ஏற்ப அந்த ஆன்மாவிற்கு ஒரு சட்டையை வழங்குவார். அந்த சட்டை மனித சட்டையாக இருக்கலாம், பன்றியின் சட்டையாக இருக்கலாம், எறும்பின் சட்டையாக இருக்கலாம், மாட்டின் சட்டையாக இருக்கலாம், பாம்பின் சட்டையாக இருக்கலாம். எந்த பாவ வினைகளுக்கு ஏற்றவாறு அந்த சட்டையை இறைவன் நமக்கு வருவார். அதுதான் எழும் பிறவி. மாணிக்கவாசக பெருமான் இவ்வாறு சொல்லுகிறார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான்னு சொல்றார்.
எவ்வளவு பிறவி கடந்து வந்திருக்கிறன்றத அவர் சொல்றாரு. புல்லா பிறந்திருப்பேன், பூடா பிறந்திருப்பேன், புழுவா மரமா பல்விருகமாய் பறவையாய் இருந்திருப்பேன், பாம்பாய் இருந்திருப்பேன், கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் என்று இத்தனை பிறவிகளையும் எடுத்து நான் கலைத்து விட்டேன் இறைவா, இதற்கு மேல் எனக்கு பிறப்பை வழங்காதே, உன்னுடைய திருவடி நிழலிலே எனக்கு இடம் கொடு என்று கேட்கிறார். அதன்படி இறைவன் தனக்கு வீடு பேற்றை வழங்கியதாக 32வது வரியிலே சொல்லுகிறார். சிவபுராணத்திலே 95 வரிகள் இருக்கிறது. அதில் 32வது வரியிலே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று சொல்லுகிறார். ஆக இவர் தன்னுடைய 32வது வயதில் இறைவனடி சேருகிறார். சிவபுராணத்திலே 32வது வரியிலே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று சொல்லுகிறார். மேலும் அன்பர்களே, இறைவனிடத்திலே என்ன கேட்கலாம், என்ன கேட்கக்கூடாது? நமக்கு தேவையானது அனைத்தையும் இறைவனால் தரப்படும். தாய் தந்தைக்கு தெரியாதா குழந்தைக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று? அதுபோல் இறைவனிடத்திலே நமக்கு என்ன வேண்டும் என்பதை இறைவனிடத்திலே நாம் கேட்க தேவையில்லை. இறைவன் நமக்கு என்ன தேவையோ அதை அவரே கொடுப்பார். அவர் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. நமக்கு எது தேவையில்லையோ அதை எவ்வளவு முயன்றாலும் இறைவன் அதை நமக்கு வழங்க மாட்டார். அது எவ்வளவு பெரிய ஆட்கள் நமக்கு பரிந்துரை செய்தாலும் அது நமக்கு கிடைக்காது. அதைதான் மாணிக்கவாசக பெருமான் இவ்வாறு சொல்லுவார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, எங்களுக்கு என்னெல்லாம் வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா சாமி? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி யாது நீ அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே என்று சொல்லுகிறார். எங்களுக்கு நீ ஏதாவது பொருளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் உன்னுடைய விருப்பத்தினால் தான் முடியும் இறைவா என்று சொல்லுகிறார். அன்பர்களே, மாணிக்க வாசக பெருமான் ஆங்காங்கே அந்தந்த திருத்தலங்களிலே இந்த பாடல்களை எல்லாம் பாடுகிறார். இறைவன் நினைக்கிறார், இவருடைய பாடல்களை நேரடியாக நாம் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று இறைவன் தவித்தாராம். அப்பொழுது தில்லை அம்பலத்தானுடைய கிழக்கு புறத்திலே ஒரு குடில் அமைத்து அங்கு ஒரு பூஞ்சோலை உருவாக்கி அங்கு வாதவூரார் வசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இறைவன் அந்தணர் வடிவிலே மாணிக்கவாசக பெருமானிடத்திலே சென்று, மாணிக்கவாசகரே, வாதவூராரே, நீர் பல இடங்களுக்கு சென்று இறைவன் திருமுன் பல பாடல்களை பாடியிருக்கிறாயே, அதை ஒரு முறை நீ பாடினால் அந்த பாடல்களை எல்லாம் நான் கேட்கக்கூடிய வாய்ப்பும் அதனை ஓலைச்சுவடியில் எழுதி நான் அவ்வப்போது நான் படித்துக் கொள்வேனே என்று கேட்கும்போது, இறைவனை பற்றி பாடுவதற்கு கஷ்டமா என்ன என்று நினைத்து உடனே பாட ஆரம்பிக்கிறார். இறைவன் அதனை ஓலைச்சுவடியிலே எழுதுகிறார், முழுவதும் எழுதுகிறார். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாள் வாழ்க ஆரம்பித்து கடைசி அச்சோபதியம் வரையில் 51 பதியங்களில் இவர் பாடல்களை எல்லாம் முழுவதுமாக எழுதி முடிக்கிறார். அன்பர்களே, எழுதி முடித்து பிறகு அந்த ஓலைச்சுவடிகளை தில்லையில் இருக்கின்ற அம்பலவாணரினுடைய 5 எழுத்து திருப்படியிலே கொண்டு போய் அந்த ஓலைச்சுவடிகளை வைத்து விடுகிறார் அந்தணர் வடிவில் வந்த பெருமான். காலையில் ஆலயம் திறக்கப்படுகிறது. 3000 தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த ஆலயத்தை திறக்கிறார்கள். திறந்து உள்ளே சென்றால் 5 எழுத்து படியில் ஒரு ஓலைச்சுவடி இருக்கிறது. எடுத்து பிரித்து பார்க்கிறார்கள். பாடல்கள் இருக்கிறது. நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்று அந்த பாடல் வரிகள் நீண்டு கொண்டே செல்கிறது. கடைசி பகுதியில் சென்று பார்த்தால் வாதவூரார் சொல்ல கேட்டு திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது என்று அதில் இருக்கிறது. இதை பார்த்தவுடனே, ஆஹா, வாதவூரார் சொல்ல கேட்டு திருச்சிற்றம்பலத்தான் எழுதியதா, ஆக பெருமானே வந்து எழுதியிருக்கிறாரே என்று சொல்லி பெருமான் அந்த வாதவூராரை நோக்கி ஓலைச்சுவடியோடு 3000 அந்தணர்களும் ஓடி செல்கிறார்கள். சென்று வாதவூராரை குடிலில் இருக்கின்றார், அவரை அழைக்கிறார்கள். வாதவூராரே, நீங்கள் சொன்ன பாடல்கள் தானா இது? பாருங்கள், பெருமானே எழுதியதாக அவர் கையெழுத்திட்டு இருக்கிறார், பாருங்கள் என்று சொல்லும் பொழுது மாணிக்கவாசக பெருமான் அந்த பாடல்களை எடுத்து பார்க்கிறார். பார்க்க பார்க்க கண்ணீர் வடிகிறது. கண்ணீர் வடிய வடிய, இந்த பாடல்கள் எல்லாம் நான் தான் சொன்னேன், இறைவன் இந்த பாடல்களை கேட்பதற்காக என்னை நோக்கி வந்தாரா இறைவா
இறைவன் இதனை இதனை எழுதுவதற்காகவே வந்தாரா? என்னிடத்திலே பல மணி நேரம் அமர்ந்து இந்த ஓலையிலே இந்த பாடல்களை எல்லாம் இறைவன் எழுதினாரா? என்னே பேரு ஞாயிற்கு கடையாய் கிடந்த எனக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாக வந்து இந்த பாடல்களை எல்லாம் இறைவன் கைவலிக்க எழுதினாரா என்று சொல்லும் போது 3000 அந்தணர்கள், வாதவூராரே நீங்கள் கொடுத்து வைத்தீர்கள், தெய்வ கடாட்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, அதனால் தான் பெருமானே உங்கள் பாடலை கேட்பதற்காக வந்திருக்கிறார், இந்த பாடல்களுக்கெல்லாம் தயவு செய்து பொருள் கூட முடியுமா உங்களுக்கு என்று கேட்கும் போது வாதவூரார் தில்லையை நோக்கி செல்கிறார். தில்லை சிற்றம்பலவானரை நோக்கி செல்கிறார். அங்கு நடராச பெருமான் 5 எழுத்து திருவைந்தெழுத்து படிக்கட்டுக்கு மேலே நடராச பெருமான் அமர்ந்திருக்கிறார். அங்கு சென்ற மாணிக்கவாசக பெருமான் இதற்கு 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 பொருள் வேண்டுமா? உங்களுக்கு இதற்கு பொருள் வேண்டுமா? இதோ இங்கே நின்று கொண்டிருந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறானே இவர்தான் அதற்கான பொருள் என்று சொல்லி ஜோதி வடிவாக மாறி இறைவனுடைய திருவடி நீழலை சென்று அடைந்தார். அன்பர்களே, அதைத்தான் இங்கு சொல்லுவார். மாணிக்கவாசக பெருமானை 63 நாயன்மார்களில் நம்பியாண்டார் நம்பி அவரை சேர்த்திருக்க மாட்டார்கள். ஏன் சேர்க்கவில்லை என்று சொல்லும் போது சில ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், நம்பியாண்டார் நம்பியினுடைய காலத்திற்கு பிற்பட்டவராக மாணிக்கவாசகர் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் நரியை பரியாக்குவானும் என்று அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். நரியை பரியாக்கு வந்தது எப்போ? அரிமர்த்தன பாண்டியனுக்கு குதிரைகள் வேண்டும் என்று சொல்லும் போது நரிகளை குதிரைகளாக மாற்றி இறைவன் மதுரைக்கு கொண்டு செல்வார். ஆக மாணிக்கவாசகரின் பால் நிகழ்ந்ததுதான் நரியை பரியாக்கிய செய்தி. அதை அப்பர் பெருமான் பாடி இருக்கிறார் என்றால் அப்பர் பெருமானுடைய காலத்திலோ அல்லது அப்பர் பெருமான் காலத்திற்கு முற்பட்டவராகத்தானே மாணிக்கவாசகர் இருக்க வேண்டும். அப்போ ஏன் 63 நாயன்மார்களில் அவரை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் சிவமே தான் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் வேறு, சிவம் வேறு கிடையாது. அதற்கு சில சான்றுகள் இருக்கிறது. திருப்பெருந்துறையில் ஆவுடையார் கோயிலில் விடைமேல் ஊர்வலம் வரக்கூடியவர் யாருன்னாக்க மாணிக்கவாசக பெருமான் தான். விடைமேலே வரக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால் சிவபெருமானுக்கு. ஆனால் ஆவுடையார் கோயிலில் விடைமேல் வரக்கூடியவர் வலம் வரக்கூடியவர் யார் என்றால் மாணிக்கவாசக பெருமான். ஒன்று. இன்னொன்று, மாணிக்கவாசக பெருமானே அச்சோபதிகத்தில் சொல்லுகிறார், முக்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே என்று சொல்லுகிறார். பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட, என்னையே சிவமாக ஆக்கி ஆண்ட என்று அங்க சொல்லுவதனால் சிவமே தான் மாணிக்கவாசக பெருமான். அதனால் தான் 63 நாயன்மார்களில் அவரை சேர்க்கவில்லை. பிறகு மாணிக்கவாசக பெருமானை சமயக்குறவர்களில் மட்டுமே இங்கு சேர்க்கிறார்கள். அன்பர்களே, எனவே இந்த திருவாசகம் என்கின்ற இந்த நூலானது முழுக்க முழுக்க நம்மளுடைய பாவ வினைகளை எல்லாம் நீக்கி நமக்கு முக்தி பேரை அளித்து பிறப்பில்லா வாழ்க்கையை வழங்கக்கூடியதுதான் இந்த திருவாசக தேன். எப்படி இந்த தேன் அதோடு சேர்ந்த பொருளையோ அதே போல அதுவும் கெடாமல் இருக்குமோ, அதுபோல் இன்று வரையில் இந்த திருவாசகம் என்கின்ற நூலில் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்தும் எந்த விதமான மாசுபாடும் இல்லாமல் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு இது சென்று கொண்டே இருக்கிறது. அந்தந்த தலைமுறையில் இருக்கின்ற மக்களை இறைவனிடத்திலே சென்று சேர்க்கக்கூடிய உன்னதமான பணியை இந்த திருவாசகம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே திருவாசகத்தை வாசிப்பீர்கள், உங்களுடைய 21 தலைமுறைக்கு நரகிடை இல்லாத வாழ்வை பெறுவீர்கள் என்று சொல்லி அருமையான ஒரு வாய்ப்பை திருவாசகத்தேன் என்கின்ற தலைப்பிலே திருவாசகத்தை சிந்திப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை தருமபுரி பண்பலை வழி செய்து இருக்கிறது. எனவே அதற்காக உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் தமிழருவி. இன்றைய தமிழருவி நிகழ்ச்சியில் திருவாசகத்தேன் எனும் தலைப்பில் உரையாற்றினார் நல்லாசிரியர் இலா முத்து லட்சுமணன் அவர்கள்.
என்னங்க வர மே மாசம்